என்ன பார்க்குறீங்க? வேலைக்கு வர சொல்லி ஃபோன் மேலே ஃபோன் பண்ணுறாங்க. எப்படியாவது வந்துருன்றாங்க. எப்படி வர்றது? எப்படியாவது வந்து இப்படி கொட்டி தீர்க்குது. மழையான மழை கொட்டுது. 3 நாளாகுது. நீங்கள் நம்பினா நம்புங்க, நம்பலனா போங்க. 3 நாளாவது நான் வீட்டை விட்டு வெளியே போகவே இல்லை. சரி எப்படியாவது போயிடலான்னுட்டு கிளம்பி உக்காந்துட்டேன். முடியலங்க. ஆனாலும் போக முடியல. இப்படியே போச்சுன்னா ஏன் பொழப்பு? கிழிச்சு சீட்டை கையில் கொடுத்துருவாங்க. எப்படியெல்லாம் இந்த மானம் நம்மளை சதி பண்ணுது பார்த்தீங்களா? வெயிலில் நம்மளை வெறுக்க வச்சு அழுக வராத அளவுக்கு, ஏன் அந்த அளவுக்கு அழ வராத அளவுக்கு மண்டையை காய விட்டுருது. அது காயுதுன்றதுனால நம்ம வேர்த்து அழுகுறோம். ஒரு கட்டத்துக்கு மேலே அழுதுறோம். இப்படி வேர்க்குதே, இப்படி முடியலையேன்னுட்டு. ஆனால் நம்ம அழுதா இங்கே ஏன்னு கேட்க நாதி ஒரு பயனும் கிடையாது. நம்ம கோவப்பட்டாலும் கேட்க நாதி கிடையாது. இங்கே ஒருத்தவங்க கூட கேட்க மாட்டான். இதே இந்த ஒரு வருஷத்து கோபத்தையும் தேக்கி வச்சிருந்து மொத்தமாக இந்த வானம் கொட்டி தீர்க்குது. அது கோபத்தை தாங்குற சக்தி இங்கே நாட்டிலே ஒரு பையனுக்கு கூட கிடையாது. பார்த்தீங்களா? ஒரு வருஷத்துக்கு அது கோபம் ஃபுல்லாக, அது அழுக ஃபுல்லாக சேர்த்து வச்சிருந்து ஒட்டு மொத்தமாக ஐப்பசி மாதத்துலேருந்து கொட்டி தீர்த்துடுது. ஆனால் எங்கள் அழைய கேட்க நாதி இல்லை. உன்னோட அழைய கேட்க அதனுடைய அழுகையால் இங்கே நாடே சேதாரமாகுது. கொஞ்சம் நெஞ்சமாக சேதாரமாகுது. கொஞ்சம் நெஞ்சமாக நாட்டில் அழியுது. அது அழுதா என்ன சொல்கிறது? காய்கறிகாரனுது விவசாயம் முதலானது பாதிக்கப்படுது. அழிஞ்சு போயிடுது. அது அழுக தாங்க முடியாமல். பத்தாததுக்கு மின்கம்பா உயருங்கெல்லாம் அது எவ்வளோ சேதாரமாகுது. நம்ம மக்கள் எவ்வளோ சேதாரம் ஆகுறாங்க. அதெல்லாம் கேட்க நாதிக்குதா யாராவது? இவ்வளோ சேதாரத்தையும் பண்ணி விட்டுருது அந்த வானம். அதனுடைய ஒட்டுமொத்த அழுகையும் ஒரு வருஷத்தான அழுகியை சேர்த்து வச்சிருந்து கொட்டும் போது இவ்வளோ நமக்கு சேதாரம் ஆகுது. ஆனால் நாம் அழுதா இங்கே ஒரு பையன் கூட கேட்க மாட்டேறான் என்னான்னு. வெய்ய கொட்டி காயுது, மண்டை காயுது, வேர்த்து ஊற்றும் போது கொஞ்சமாவது அழுவாத, ரெஸ்ட் எடுன்னு கேட்க நமக்கு நாதிக்குதா? இப்போ அவனை அடக்க யாருக்குறாங்க? கொஞ்சம் நஞ்சமாக நஷ்டம் பண்ணுறான். புரியலையே. இப்படி புலம்ப விட்டுட்டானுங்களே பாருங்க எந்த நிலைமைக்கு ஆயிடுச்சுன்னு. பாய்.